ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக இந்த நாளின் காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் காலை பொழுதிலும் நாம் கொஞ்ச நேரம் தேவ சந்நிதியிலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவரோடு இணைந்திருப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ என்று சொல்லுகிற பாடலை நாம் பாடுவோமா? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. ஈசனாம் என்னைத்தான் அன்பாய் நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சூதன் தன் முழு மனதாய் நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சூதன் தன் முழு மனதாய் நேசிக்கிறார். சண்டை இரவு முழுவதும் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வோடு கையிலே வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது சங்கீதத்தை எடுத்து அதனுடைய 7வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 2:7 கடைசி வரை. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி சென்ற இரவு முழுவதும் நம்மோடு கூட இருந்து எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி கிருபையாய் நம்மை பாதுகாத்தாரே, அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு இந்த ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் செய்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை திட்டமிட்டிருக்கிறோமோ, என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறோமோ, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட வாரும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.